இதுலதான் படணும். அப்புறம் ஜென்மா பூரா அவஸ்தைன்னா ஆத்துல வச்சுக்கிறது சரியா அமையலேன்னாக்க விடவும் முடியாது, வச்சுக்கவும் முடியாது. அதுக்காக நாம் வெளியில கிளம்பிடவும் முடியாது. நம்மையும் பந்தப்படுத்தி விடுவாவா? இப்படி அவசரப்பட்டு இருக்கணுமே. இதெல்லாம் தசரதர் அப்பவே கவலைப்பட்டாரா, அவ்வளவு யோஜனை பண்ணாரா, நல்ல இடமா அமையணுமே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிறார். தன்னுடைய உபாத்தியாயர், பந்துக்கள், சிநேகிதர்கள் எல்லாரையும் அழைச்சு ஒரு சபையும் கூட்டி நம்ம ராமனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு பிரஸ்தாபிச்சன்றது. எதுவுமே குடும்பத்துல 10 பேர்கிட்ட பிரஸ்தாபிக்கிறதானே கிரகஸ்த தர்மம். பிரஸ்தாபிச்சிருக்கிறார். சிந்தையாமாச தர்மாத்மா சோபாத்தியாய சபாந்தவகா. இப்படி சிந்திச்சுட்டே இருக்கும் பொழுது அபியாகச்சல் மகாதேஜா விஸ்வாமித்ரோ மகாமுனி. ஒரு மகாத்மா விஸ்வாமித்ரர் வரார். சாதுக்கள் வரதே ஒரு நல்ல காரியத்தை நல்லபடி நடக்குங்கிறதுக்கு சூச்சனமாறு. சாதுக்கள் சத்சங்கம் அப்படிங்கிறது இருக்கு, அதுதான் ஒரு பெரிய சகுனம். பாக்கி எல்லாத்தையும் விட ஒரு நல்ல விஷயத்த ஆலோசனை பண்றோம். அப்போ ஒரு மகாத்மா எதிர்பாராம வந்தாக்க அதுவேதான் இந்த காரியம் ரொம்ப நல்லபடியா முடியும் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாறுது. விஸ்வாமித்திரர் வந்து நிற்கிறார். ராஜசபை பட்டுன்னு உள்ள வரக்கூடாது, வாசல்ல தருவான பார்த்து நான் வரேன்னு சொல்லு அப்படிங்கிறார். யாருன்னு சொல்றது? விஸ்வாமித்ரன்னு சொல்லுன்னு சொல்லல. முதல்ல எடுத்ததும் கௌசிகன்னு சொல்லுன்னு முதல்ல சொல்லல, நான் வரேன்னு சொல்லு அப்படின்னு சொன்னா யாருன்னு சொல்றதுன்னா அம்மட்டிலும் போருமாம் தசரதனுக்கு. ரிஷியில இப்ப விஸ்வாமித்ரன் என்ன, அப்புறம் கௌசிகர் என்ன, வாசல்ல ஒரு மகான் அப்படின்னாலே வீழ்ந்தடிச்சு ஓடி வருவார். மகான்களை வரவேற்கிறதுக்கு அவருக்கு தெரியும். ஒரு மகரிஷி வாசல்ல வந்திருக்கார் அப்படின்னு சொன்னா போறாதோ, விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார், கௌசிகர் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டார். உள்ள இருப்பனாமன் உள்ள போய் விஸ்வாமித்திரர் வந்திருக்கிறார் அப்படின்னதுமே பட்டுன்னு எழுந்து கொண்டு அர்ஜுன் கொண்டு வா, பாத்தியம் கொண்டு வா என்று உத்தரவிட்டே அது வரட்டும்னு காத்துட்டு இருக்க கூடாது. சில பேர் பூரணகம் எடுத்து வைக்க மறந்துடுவா. பெரியவா வந்தாச்சுன்னா ஸ்டெய்ரும் வாசலை நிறுத்தி வச்சுட்ட இங்க ஓடி அங்க ஓடி கணத்தடிக்க போய் சொம்பு காணாத இப்படி போயிடும். அப்புறம் தண்ணி எடுத்து அப்புறம் மாவளை குத்து இருக்காது, அடுத்தாத்துல போய் ஒடிச்சுன்னு வந்து அங்கேன்னு வந்து ஒரு பூர்ணகுமம் கொடுப்பா. அதை விட பூர்ணகுமம் வேண்டாமே, வந்ததும் உள்ள அழிச்சுன்னு போயிடலாமே. அதுபோல வாசலை நிறுத்தி வச்சுட்டு அது இதுன்னு தேடின்னு இருக்க கூடாது. அதுக்காக நாம் அர்க்கியம் பாத்தியம் தயாரிப்புக்குன்னு மௌனமா இருக்கக்கூடாது. சமயத்துக்கு வருஷம் அப்படின்னு உத்தரவு போட்டார். அர்க்கியம் பாத்தியம் என்று 2 பக்கத்திலையும் 2 பேரை பார்த்து உத்தரவிட்டார். வாசலை ஓடி விட்டார். அதான் உள்ள இருக்க முடியாதப்பா. வாசல ஓடி வந்தது கைகளை குவித்து கொண்டு வரவேற்கிறார். விஸ்வாமித்திரரை பார்த்து, தங்கள் வருகையினாலே எனக்கு ஏற்பட்ட சந்தோஷம் எத்தகையது. யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே யதா சதுஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்யதே பிரணஷ்டஸ்ய யதா லாபஹ யதா கரிஷோ மகோதயே ததைவாகமனோ மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. யதாமிருதஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே. தங்களுடைய வருகையினாலே எனக்கு அமிர்தம் கிடைச்சது போல தோணுகிறது. ஒரு மர்த்தியனுக்கு அமிர்தம் கிடைக்குமா? ஒரு மனுஷனுக்கு, தேவாளுக்கு தான் கிடைக்குமா? சில பேர் சண்டை போட்டு அடைய பார்த்தா மகர்ஷிகள்லயே சில பேர், தேவாள்லயே சில பேர். அஸ்வினி குமார்களுக்கு கொடுக்க மாட்டேன்னு விட்டா அமிர்தம். அஸ்வினி குமார்கள் தேவர்களுக்குள்ள வைத்தியர், வைத்தியனுக்கு என்னத்துக்கு அமிர்தம் அப்படின்னு சொல்லிவிட்டான் தேவேந்திரன். 1000 சண்டை போட்டு அப்புறம் ரிஷிகளுடைய சிபாரிசு மூலம் அஸ்வினி குமாரர் பெற்றென்றார்கள். அதே போல கருட பகவான் அமிர்தம் கொண்டு வரணுங்கிறதுக்காக படாது பாடு பட்டார், பிரபாவசாலியா இருக்கிறதுனால. அப்படிலாம் கதைகள் நிறைய இருக்கு. மனுஷனுக்கு எங்கேன்னு கொடுக்க போறா? யதா அமிர்தஸ்யே, மனுஷனுடைய உதவியை ஒரு கால் நாடினா கூட
தேவேந்திரனையே பக்கத்துல கொண்டு உட்கார வச்சுருந்தாலும் சௌக்கியமா எல்லாம் விசாரிச்சு கொண்டாடி சர்வம் பண்ணி யானை மேல ஏற்றி குதிரையில ஏற்றி எத்த பண்ணினாலும் ஆனா அமிர்தம் மட்டும் கொடுக்காம அனுப்பிச்சிடுவாங்க. ஆத்துல எது சாப்பிட்றோமோ அதுல ஒரு டிராப் வந்தவாளுக்கு கொடுத்தாதானே நாகரிகம். கொடுக்காத அனுப்பிச்சிடுவாளாம். அதனால அர்ஜுனன் போய் 5 வருஷம் இருந்தான் தேவலோகத்துல, ஒரு டிராப் அமிர்தம் கொடுத்து விடல. அடிக்கடி தசரதர் போறார் தேவலோகத்து, இந்திரனுக்கு பக்கத்துல உட்கார்ந்து வரார், கொடுக்க மாட்டாளாம். தசரதன் கௌரவமா வந்துடுவார். சாட்சாத்து சத்யபாமா தேவியே தேவலோகம் போயிருந்தா பாரிஜாத புஷ்பம் நிறைய பூத்துது. இந்திராணி தினமும் தொடுத்து தொட்டு தலையில பிச்சோட அவரை சூட்டிப்போ சத்யபாமிக்கு சபலம் தன் தலையில சூட்டிக்கலாமேன்னு ஒரு சுமங்கலி பூ சூட்டிண்டா பக்கத்தில் உள்ள சுமங்கலிக்கு ஒரு ஷான் கொடுத்தான்னு சத்யபாமிக்கு கொடுக்க மாட்டா. வெக்கத்தை விட்டு கேட்டுவிட்டா அந்த பாரிஜாதத்தினுடைய வாசனை படுத்தின பாடு. என் தலையில சித்த குடு அக்கா கொஞ்சம் போற ஒரு ஷான்னா இதெல்லாம் மனுஷால் வச்சுக்கிறது இல்லை அப்படின்னாலாம் இந்திராணி. மகாபாரதம் ஹரிவம்சம், என் கல்பனை இல்லை. மகாபாரதத்துல ஹரிவம்சத்துல ஒரு பாரிஜாத புஷ்பத்தை சாட்சாத் மகாலட்சுமியான கிருஷ்ணனுடைய தர்மபத்னியான பாரிஜாதம் நரகாசுரம் கொண்டு போய் திருப்பி கிடைச்சதே கிருஷ்ண பரமாத்மாவான அதுல உள்ள ஒரு பூமை அந்த இந்திராணி சத்யபாமியுடைய தலையில சூட்ட மாட்டாள் அப்படின்னா எங்கேன்னு அமிர்தம் கொடுக்க போறா? அமிர்தம் எங்கேன்னு கொடுக்க போறா? ஆசைப்பட்டு இங்கேன்னு சொர்க்கம்னு போனா ஒரு டிராப் ஒரே ஒரு தரம் கொடுத்துருவாளாம். அது ஜீரணிக்கிற வரையில அங்க இருக்கலாமா? அது ஜீரணிச்சு ஆயிடுத்துதான் க்ஷீணே, அடுத்த தடவை பசிக்கிறதுக்குள்ள க்ஷீணே புண்ணிய மர்த்தியலோகம் விசந்தி என்று கீழே தள்ளிடுவாள். அப்படி ஒன்றும் கௌரவமா நடத்த மாட்டாளாம். சார் தேவானாம் பசுகு ஆத்மபூதனான வாசுதேவனை விட்டுட்டு யார அந்நிய தேவதையை உபாசிக்கிறாளோ அவளுக்கு அங்க போய் கௌரவம் இருக்காதுன்னு உபனிஷத் சொல்றாள். நமக்கு ஆத்மாவா ஹிருதயத்தில் இருக்கிறான் பிரபு. அவர்களுடைய கதி தேவர்களுடைய ஸ்வபாவங்கள் சிலது, அதெல்லாம் அப்படி சபையில சொல்லக்கூடாது. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகேயே யதா சதுரிசதாரேஷு. மனுஷனுக்கு அமிர்தம் கிடைச்சா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? அமரனா போயிடுவான். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே. அமிர்தம் கிடைக்கிறது அப்புறம் கேட்டோம். சில ஊர்கள்ல தண்ணி கிடைக்காத படுற பாட்டை பார்த்தா அந்த ஊர்ல மழை பொழிஞ்சாலேயே அமிர்தம்னு நினைக்கிறார். யதா வருஷமனூதகே. அதனால சமஸ்கிருத பாஷையில ஜலத்துக்கும் அமிர்தம்னு பேர். யதா வருஷமனூதகே யதா சதுரிசதாரேஷு புத்திர ஜென்மா பிரதஸ்யசே. நல்ல இடத்துல விவாகமாகி சதுரிசமான பாரியையில பல வருஷங்களாகி புத்திரபாகியம் இல்லாதபடியே ஒரு கிரகஸ்தான் இருந்தான். ஆனால் அவனுக்கு உத்தமமான ஒரு புத்திரன் பிறந்தால் அவனுக்கு எவ்வளவு சந்தோஷம் உண்டாகுமோ அவ்வளவு சந்தோஷம் தங்கள் வருகையினாலேன்னா சொல்றான். மகோதயமான காலம் வந்துதானால் அப்படின்னு விட்டா. மகோதய காலம்னா என்ன நாள்? புண்ணிய காலங்கள்ல ஒன்னும் அர்த்தோதயம் மகோதயம் இருக்கு. இங்க மகோதயமான காலம் அப்படின்னா என்ன நாள், அது என்னதுன்னு வியாக்கியானம் பண்ணாம அவாவா இஷ்டத்துக்கு விட்டுட்டான். எது நாள்? ஒருவனுக்கு திடீர்னு 1 கோடி ரூபாய் கிடைச்சதுன்னா அது மகோதயமான காலம் அப்படின்னு நினைச்சுக்கலாம். திடீர்னு ஒரு பதவி கிடைச்சது, சக்கரவர்த்தியா ஆயிட்டான்னா மகோதயமான காலம்னு நினைச்சுக்கலாம். வாழ்க்கையில நல்ல செலாவணி இருந்து கிடுகிடுன்னு ஓடின்னு இருந்து ஒரு காலம் அது அப்படின்னு இருந்தா மகோதய காலம்னு எடுத்துக்கலாம். கண் தெரியாதவனுக்கு திடீர்னு கண் தெரிஞ்சு விட்டா மகோதய காலம்னு எடுத்துக்கலாம். பல சொல்லலாம். அதனால அவாவா ஹிருதயத்துல கையை வச்சுன்னு பார்க்கணும். மகோதய காலம்ங்கிறது என்னைக்கு சத்குருவனுடைய சந்நிதிக்கு வரானோ அன்றிலிருந்து மகோதய காலம். அவன் அடையிற பாக்கிய பரம்பரைய அப்போதான் அவன் புரிஞ்சுக்க முடியும். பாக்கியம் தானே. இந்த பாக்கியங்கிற சொல்லுக்கு அர்த்தம் மட்டும் எனக்கு சொல்ல தெரியாது, நான் சொல்லக்கூடாது. அவாவா இஷ்டத்துக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். பாக்கியனா எது பாக்கியம் அப்படிங்கிறதே அவாவா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பாக்யோதயம் அப்படின்னு சொல்லிட்டாக்க பாக்யோதயம் என்னங்கிறத அர்த்தம் மட்டும் அவாவா பண்ணிக்க வேண்டியது. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷமனூதகே
யதா சதுருஷதாரேஷு புத்திரஜன்மா பிரஜஸ்யதே பிரணஷ்டஸ்ய யதா லாபஹா யதா ஹரிஷோ மகோதகே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. எல்லாம் தசரதனுடைய சுவானுபவம். யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி அப்படின்னு சொன்னா நமக்கு கிடைக்காத விஷயத்தை நாம் கனவு கூட காண முடியாது, கிடைக்குமோன்னு தசரதன் நினைக்க கூடும். தசரதன் எப்ப நினைச்சானா அமிர்தம் ஒண்ணு வேணா இப்ப கிடைக்குமா அப்படின்னு அவன் நினைச்சானா. எப்ப நினைச்சான்னால் சிரவணகுமாரங்கிற ஒரு பையனை அடிச்சு விட்டான் தெரியாம. அந்த பையன் செத்து விட்டான். 16 வயசு பையன், பிரம்மச்சாரி பையன். அவன் மேல அமிர்தத்தை ஒரு டிராப் இப்படி புரோட்சிச்சுட்டா எழுந்துடுவான். இந்திரன் அவனுக்கு சுவாதீனமானவன் தான், சிநேகிதன் தான் தசரதனுக்கு. அப்பொழுது இந்த பிள்ளைய புழைக்க வச்சுட்டா தேவலையே அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி, அமிர்தம் அவனை கிடைச்சுடுதானால் அப்பொழுதே மிருதஸ்ய சம்பிராப்தி, மிருதனா போயிட்டு இந்த பையன் கிடைச்சுடுவனே அப்படின்னு நினைச்சது உண்டா. ஏதா அன்னைக்கு கிடைச்சிருந்தால் நான் கேட்க மாட்டேன் இந்திரனை, ஏன்னா அமிர்தத்தினுடைய கௌரவம் எனக்கு தெரியும், நான் கேட்க மாட்டேன். ஆனால் இந்திரனாக வந்து தசரதா நீ எனக்கு எவ்வளவோ உபகாரம் பண்ணிருக்கியே, நான் உனக்கு ஒரு உபகாரம் பண்றேன், இந்த பையனை புழைக்க வைக்கிறேன் என்று அன்னைக்கு புழைக்க வச்சிருந்தால் எனக்கு எவ்வளவு சந்தோஷம் வந்திருக்குமோ. யதா அமிர்தஸ்ய சம்பிராப்தி யதா வருஷம் அனூதகே. தசரத சக்கரவர்த்தியினுடைய சிநேகிதர் தான் ரோமபாதர். அவருடைய நாட்டில் மழையே இல்லாம நாடு கஷ்டப்பட்டதெல்லாம் அவருக்கு தெரியும். ரிஷிசங்கர் வந்து மழை பொழிஞ்சு க்ஷேமம் அடைஞ்சதெல்லாம் அவருக்கு தெரியும். அந்த அனுபூதியோட சொல்றார். யதா வருஷம் அனூதகே. சாதாரணமாக ஒரு 2 காணி வச்சிருக்கிற ஒரு நிலமுடைய விவசாயி மழை இல்லையே என்று கவலைப்படுறதுக்கும், நாடு பூரா பரிபாலிக்கின்ற ஒரு ராஜா நாட்டிலேயே மழை இல்லையேங்கிறத என்று கவலைப்படுறதுக்கும் அர்த்தம் வேற இல்லையா? அப்ப நாட்டை எப்படி காப்பாற்றுவேன், அடுத்த நாட்டை எனக்கு வந்து இவ்வளவு மூட்டை நெல் அனுப்புன்னு கடன் வாங்குவேனா, இந்த மக்களை எப்படி காப்பாற்றுவேன் என்று அவன் தவிப்பான் இல்லையா? அப்படி நாட்டை ரட்சிக்கிறவனுக்கு காலே வருஷத்து பர்ஜன்யா என்ற முதல் அனுகிரகம் இதுதானே. காலத்துல மழை தானே, அது ராஜாக்களுக்கு தானே தெரியும் அதனுடைய அருமை. காலத்துல மழை பெஞ்சு விடுத்தினா பாக்கி எல்லாம் ஸ்வ நிர்வாகம், தன்னால நிர்வாகம் பண்ணிட முடியும். இது மட்டும் தெய்வாதீனமா இருக்கிறதுனாலே ராஜா அதைத்தான் பரமானுகிரகமா நினைக்கிறதுனாலே ராஜாவுக்கு அதனுடைய அருமை தெரியும். ஆகினாலே அதை சொல்றான். ஏதா வருஷம் அனூதகேயே. பகுகாலம் புத்திரபாகியம் இல்லாமையே இவன் தசரதன் சொல்றான். மகரிஷே மழை புரிஞ்சாலும் என்ன ஆனந்தம் வருமோ அப்படிங்கறத விஷயம், அமிர்தமே கிடைச்சாங்கிற விஷயம் கூட வேற. உண்மையா நான் சொல்றேன், என்னுடைய இந்த 60,000 வருஷ காலத்திலே நான் எனக்கு கௌசல்யை கல்யாணம் பண்ணிட்ட காலத்துல கூட அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேனோ தெரியாது. எனக்கு எங்க அப்பா பட்டாபிஷேகம் பண்ணினாரே அன்னைக்கு ராஜ்ய லாபத்தாட கூட அவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சேனோ தெரியாது. என் வாழ்க்கையில ஒரு நாள், அந்த நாளுக்கு ஈடான நாளாக இன்னொரு நாளை நான் நினைக்க மாட்டேன். அந்த நாள் உண்டாகில் எங்க ராமன் பிறந்த நாள். அதுக்கு ஈடான ஒரு சந்தோஷம் இன்றைக்கு தேவரீர் வரத பார்க்கும் பொழுது உண்டாகிறது அப்படின்னு எப்படி சொல்லலாமோன்னா, வாஸ்தவம் பகவான் பாகவதாள் இந்த 2 பேரை பார்க்கும் பொழுதுதான் சமமான ஆனந்தம் உண்டாகும். அதனால சௌர் யதா சதுருஷதாரேஷு புத்திர ஜன்மா பிரஜஸ்யதே பிரணஷ்டஸ்ய யதா லாபஹா. நஷ்டமான பொருள் திருப்பி கிடைச்சுட்டால் அப்படிங்கிறது வரப்போற விஷயம். ராமனை கேட்டுட போறார் விஸ்வாமித்திரர், அழிச்சுட்டு போயிட போறார். திரும்பி ராமர் கல்யாண ராமனா வரப்போனா அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷம் அவருக்கு வருமோ அது. பிரணஷ்டஸ்ய யதா லாபஹா யதா ஹரிஷோ மகோதயே ததைவாகமனம் மன்யே ஸ்வாகதம் தே மகாமுனே. தங்களுக்கு நான் வெறும் வாய்ப்பந்தல் போடல, எதையும் செய்யணும்னு ஆசைப்படுறேன். நீங்கள் ஆக்ஞ பண்ணுவேளானால் எதையும் நான் செய்ய தயாரா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னதும் விஸ்வாமித்திரக்கு சந்தோஷம் உண்டாச்சு. தசரதனை பார்த்தா, தசரதா சதிருஷம் ராஜசார்தூலா தவைதத்புவி நான்யதகாயா மகாவம்ச பிரசூதஸ்யே வசிஷ்டவ்யபதேசினகாயா சதிருஷம் ராஜசார்தூலா.
நாங்கள்லாம் ஒரு லோபி கிட்ட போய் வரமாட்டோம், போய் நிக்கிறாப்புல எங்களுக்கு ஒரு தலையெழுத்து ஈஸ்வரன் எழுத மாட்டான். எங்களை எங்க கொண்டு சேர்ப்பானா, ஏற்கனவே எங்களுக்காக தவம் கடந்துண்டு எதை கொடுக்கணும் நம்மாத்துக்கு வரமாட்டாளா அப்படின்னு காத்துட்டு கிடமாதான் ஈஸ்வரனை எங்களை அனுப்புவான். சதிசம் ராஜசார்தூலா, ஐயோ வந்துட்டாரே, எனக்கு என்ன பதில் சொல்றது, கொல்ல பக்கமாக போயிடுமா அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு காலம் எங்களை அனுப்பமாறு. பாரதத்துல வாமன பகவான் சொல்ற வார்த்தையும் அதுதான், இங்க விஸ்வாமித்திர சொல்ற வார்த்தையும் அதுதான். ஏனால் பலி சக்கரவர்த்தி அப்பேற்பட்டவன் தெரிஞ்சுதானே உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னா.